பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த உன்னத வேலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இந்த நாளினுடைய ஆண்டவருடைய வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். எஸ்ரா புஸ்தகத்தில் 7வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளின மோசேயின் நியாய பிரமாணத்தில் தேறின வேதபாரகனாயிருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்ட எல்லாவற்றையும் ராஜா அவனுக்கு கொடுத்தான் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எஸ்ரா தேறின வேதபாரகன். இந்த கர்த்தருடைய வசனத்தை, இந்த பைபிள்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளை அதை படிச்சு அதன்படி சரியா நடக்கக்கூடிய ஒரு பக்குவப்பட்ட இருதயம் அவனுக்குள்ள வந்துச்சு பாருங்க. இன்னைக்கு மனுஷனுடைய இருதயம் தான் பிரச்சனையே. நமக்கு ஒரு இடத்துல உட்கார்ந்து பைபிள் படிக்கவே முடியறதில்லை. ஆனால் அந்த எஸ்ராவினுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம், அவன் அப்படியே உட்கார்ந்து அந்த வார்த்தைகளை படித்து அதன்படி நடக்க ஆரம்பிக்கும் பொழுது ராஜா அவன் கேட்ட எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனுக்கு கொடுக்க செய்தார். இதுல ஒரு ரகசியம் இருக்கு பாருங்க. இந்த வசனத்தை யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ அவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள். அந்த வசனத்தை கவனிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில தேவன் அற்புதத்தை செய்வதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை, இன்னொரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்லும்படி நான் விரும்புகிறேன். முதல் சங்கீதம் 2-3 ஆகிய வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க யாருகிட்ட போய் என்ன காரியத்திற்காக நின்றாலும் அவர்களுடைய கண்களில தயவை கிடைக்க பண்ணுகிறவர் கர்த்தர். நீங்க செய்கிற ஒவ்வொரு செயலையும் ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். என் அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல தருணத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த கர்த்தருடைய வேதத்துல அந்த எஸ்ரா அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பதில், அதை வாசிப்பதில், கவனமாய் கை கொள்ளுவதில் தேறினவனாய் இருந்ததுனால இந்த ராஜாவினிடத்திலிருந்து தயவு வந்தது போல இந்த பைபிள்ல இருக்கிற வசனங்களை, வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிற உங்களுக்கு எல்லா விதத்திலும் கர்த்தர் உங்களுக்கு தயவை உண்டாக்குவார். எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைக்க பண்ணுவார். நீங்கள் நிச்சயமாகவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, இந்த எஸ்ரா கர்த்தருடைய நியாய பிரமாணத்தின் புஸ்தகத்தின்படி அதை கேட்டு அதை வாசித்து அதன்படி கை கொண்டு நடந்ததுனாலே, அதற்குரிய பக்குவப்பட்ட இருதயம் அவனுக்குள்ள இருந்ததுனாலே கர்த்தர் அவனுக்கு ராஜாவினுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணினது போல, அவனுக்கு தயவை செய்தது போல, இன்றைக்கும் இந்த பைபிளில் உள்ள வசனங்களை, வார்த்தைகளை கவனமாய் வாசிக்கிற, கேட்கிற, அதை கை கொள்ளுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவங்க செய்யறதெல்லாம் வாய்க்க பண்ணுங்க. அவங்க எடுக்கிற முயற்சிகளை எல்லாம் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திங்க. சிறந்தவர்களாக இருக்கும்படி கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.